கனியும் நீ புசிக்கலாம், ஆனால் நன்மை தீமை அறிந்திருக்கிற அந்த விருட்சத்து கனியை நீ புசிக்க கூடாது என்று சொல்லி தேவன் கட்டளையிட்டார். இங்கே தேவன் எல்லாரும் புசிக்க அனுமதி கொடுத்து கூட ஒரு கட்டுப்பாடை வைத்திருக்கிறத பார்க்கிறோம். புசிக்கலாம்ங்கிறதுல ஒரு சுயாதீனத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார், ஆனால் புசிக்க கூடாதுங்கிற ஒரு கட்டுப்பாடையும் கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துவ வாழ்க்கையானது ஒரு கட்டுப்பாடுள்ள வாழ்க்கையாகும். தான் தொழிலுள்ள வாழ்க்கை அல்ல, இஷ்டத்துக்கு போகிற வாழ்க்கை அல்ல, தன் இஷ்டத்துப்படி செல்கிற வாழ்க்கையும் அல்ல. என் தேவன் என்ன கிருபைக்கிறார், என் தேவன் வழிநடத்துகிறான்னு சொல்லி நம்ம இஷ்டத்துக்கு போகிற வாழ்க்கை அல்ல. ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்க வேண்டும். தேவன் சோத்திரம் உண்டாதாக. All should be controlled. Everything should be get restrictions. எல்லாமே இப்படிதான் இருக்க வேண்டும் சொல்லி கர்த்தர் வழிநடத்துவதை பார்க்கிறோம். இங்கே தேவன் ஒரு கட்டளையிடுகிறார், இதை செய்யலாம் என்று கட்டளையிடுகிறார், இதை செய்யக்கூடாது என்று சொல்லி கட்டளையிடுகிறார். இது என்ன தெரியுது அப்படின்னா, இந்த கட்டளை எதுக்கு? ஒரு கட்டுப்பாட்டுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு ஆசையா எல்லா பழத்தையும் நீ புசிக்கலாம் சொல்லிட்டார். அதாவது 100 பழம் தோட்டத்தில் இருந்தால் 99 இருந்துச்சுன்னா யூ கேன் ஈட் அப்படின்ட்டார். ஒன்று மட்டும் ரெஸ்ட்ரிக்ட் பண்றாரு, சாப்பிடாது. அவருக்கு அது ஆசை.